ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தி பிப்ஸ் இன்ஜினியர். ஸோ லாஸ்ட் வீடியோ எண்டில் வந்து சொல்லியிருப்பேன், நான் வந்து ஃபண்டிங் டிக்ஸ் வச்சு ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்துட்டு ஒரு ஒன் வித்தின் 1 வீக்கில் வந்து ஃபுல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க ஃபண்டிங் டிக்ஸை. ஸோ அதனால வந்துட்டு இப்போது இந்த வீடியோவில் வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி என்ன, நான் ஐசிசின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறேன். நான் எதனால வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து சூஸ் பண்ணேன், ப்ளஸ் வந்து எதனால அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கு வந்து ப்ராப்ளம் மாடலுக்கு வந்து நல்லா எனக்கு வந்து ஆப்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஐசிசிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து எடுக்கிற ஒரு ப்ளே பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் வந்து ஐசிசி ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஐசிசி ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன், கரெக்ஷன் அண்ட் கண்டினியூஷன். ஸோ பேசிக்காக வந்து இப்போது மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ மார்க்கெட் வந்து இப்படி ஃபாலோ ஆகிட்டு இருக்கு, ஒரு டவுன் ட்ரெண்டில் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்படி ஃபாலோ ஆகிட்டு இருக்கு, ஒரு லோயர் ஹை வச்சுட்டு ஒரு லோயர் லோ வைக்குது, இப்படி ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு வந்து மூவ் ஆகும், சேஞ்ச் ஆகும். இதுக்கு பேர் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்னு சொல்லலாம். கரெக்டாக நம்ம வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சுட்டு மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ஷிஃப்ட் ஆகும், டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு அப் ட்ரெண்டுக்கு. ஸோ அப்படி ஷிஃப்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோயர் ஹை, ஒரு ஹையர் ஹை வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த லோ வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணக்கூடாது. பிரேக் பண்ணாமல் ஒரு ஹையர் லோ ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு திரும்பியும் ஹையர் ஹை ஃபார்ம் ஆகும், ஹையர் லோ ஃபார்ம் ஆகும். ஸோ மார்க்கெட் வந்து இப்படி மூவ் ஆகும். கரெக்டாக. ஸோ இப்போ வந்து இதுக்கு பேர் வந்து லோயர் லோயர் லோ அண்ட் இதுக்கு பேர் சாரி இதுக்கு பேர் வந்து ஹையர் ஹை. இந்த ஹையர் ஹை வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இந்த ஹையர் ஹை வந்து எப்போ கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இந்த ஹையர் லோ வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம். ஓகே, இந்த ஹையர் லோ வந்து எப்போ கன்ஃபார்ம் ஆகும்னா இந்த ஹையர் ஹையை வந்து ஆக்சுவலி இந்த ஹையை வந்து மார்க்கெட் பிரேக் ஆனதுக்கப்புறம் இந்த ஹை மார்க்கெட் வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயிடுச்சு, நம்ம வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஐசிசி ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன் சொல்லணும். இண்டிகேஷன் என்னன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்கும் போது வந்துட்டு இந்த லோயர் ஹையை வந்து பிரேக் பண்ணுது பார்த்தீங்களா, இந்த லோயர் ஹையை வந்து மார்க்கெட் வந்து இந்த லோயர் ஹையை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணதில்ல. இந்த லோயர் ஹையை பிரேக் பண்ணதில்ல, அதுதான் வந்து இண்டிகேஷன் ஃபேஸு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து சில ரூல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எப்போ வந்து ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா இது வந்து இண்டிகேஷன். ஓகே, இந்த இண்டிகேஷன் ஃபேஸில் வந்து இந்த 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 லோயர் ஹையை வந்து பிரேக் பண்ணுறது வந்து இண்டிகேஷன். ஸோ இந்த இண்டிகேஷன் வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்குது. கரெக்டாக. இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கரெக்ஷன் நடக்கும், கரெக்ஷன் ஆர் புல் பேக்னு சொல்லலாம். ஸோ அந்த கரெக்ஷனில் வந்துட்டு நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு எவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ் ஆகும் நமக்கு தெரியாது. கரெக்டாக. இப்போது ஐசிடியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து இப்போ ஐசிடி கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிபனாச்சிலாம் வரைஞ்சி ஒரு 50% போகும். நீங்கள் வந்துட்டு டிஸ்கவுண்ட் 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 ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ டிஸ்கவுண்ட்டில் தான் நீங்கள் பை பண்ணணும், அப்படிலாம் வந்துட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும். பட் வந்து இந்த இந்த ஐசிசியை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் எந்த கான்செப்ட்டுமே கிடையாது. எவ்வளோ தூரம் மார்க்கெட் போகும்னு வந்து நம்மளால் வந்து கரெக்டாக எல்லாம் ப்ரெடிக்ட்லாம் பண்ண முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் இங்கேருந்து கூட மார்க்கெட் வந்து பை ஆகிட்டு மேலே போகலாம். மார்க்கெட் வந்து இங்கேருந்து கூட மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் ரீட்ரேஸ் ஆகி கூட மேலே போகலாம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் லோ வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஹையர் லோ வந்து கன்ஃபார்ம் ஆக போகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பை எடுத்துடலாம். நீங்கள் வந்து பை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் மார்க்கெட்டில். பட் இது வந்து ரொம்ப ட்ரிக்கியான ஒரு 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 ஸ்பாட். ஏன்னா வந்துட்டு இங்கே தான் வந்து மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவாங்க. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கா, நடந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் லோ வைக்கிறது வந்து வைக்குமா வைக்காதான் தெரியாது. இது வந்து மேபி ஒரு லிக்விடிட்டி கிராப்பை கூட பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மேனிபுலேட் பண்ணிட்டு அப்படியே கீழே போகலாம். பட் வந்து மார்க்கெட் வந்து இந்த ஏரியா வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஏரியா. ஸோ இங்கே எடுக்கிற ட்ரேட் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் ட்ரெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்க வந்து இங்க கூட நீங்க செகண்ட் ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த ஹையர் லோல வந்து நீங்க கன்ஃபார்ம் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இத வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னா வந்துட்டு, இப்போ நான் இதுக்கு வந்து நெறைய ரூல்ஸ் இருக்கு. லைக் சிம்பிள் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா, அ இப்ப நீங்க 1 ஹவர்ல வந்து இந்த ட்ரெண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா, 3 மினிட்ஸ்லயோ இல்ல 5 மினிட்லயோ ஒரு லோயர் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு, நீங்க வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பார்க்கலாம். அப்படி இல்லையா, அம் அ இப்ப எனக்குன்னு நான் வந்து ஒரு ரூல் வந்து நான்
நானா வந்து மேக் பண்ணிட்டேன். அது என்ன ரூல்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு மார்க்கெட் வந்து இப்போ ஒரு அப் ட்ரெண்ட்ல வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் வந்து பை என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு வந்து இது எல்லாமே நான் வந்து ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ வந்து மார்க்கெட் வந்து இப்படி போயிட்டுருக்கு. ஒரு அப் ட்ரெண்ட்ல போகுது. இப்போ நான் வந்து ட்ரேட் எடுக்கணும். பை என்ட்ரி எடுக்கணும். ஒரு ஹையர் லோ ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ எனக்கு ஒரு ரூல் வந்து நான் கொண்டு வந்தது வந்து, ஒரு இன்டர்னல் லிக்விடிட்டி வந்து மார்க்கெட் ஃபார்ம் பண்ணணும். இன்டர்னல் லிக்விடிட்டினா என்னன்னா வந்துட்டு, ஒரு சின்ன இங்க ஒரு லோ ஃபார்ம் ஆகும். ஸோ நான் இந்த லோல வந்து நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஏன்னா, இந்த லோ வந்து கன்ஃபார்மா நமக்கு வந்து இதுதான் லோவான்னு நமக்கு தெரியாது. ஓகே. இது வந்து ஒரு இன்டர்னல் லோவா வந்து ஃபார்ம் ஆயிட்டு, இங்க இன்டர்னல் ஹை ஒண்ணு ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆயிட்டு மார்க்கெட் வந்து திரும்ப இந்த லோவ வந்து ஸ்வீப் பண்ணும். ஸ்வீப் பண்றதுனா இந்த இந்த லோவ வந்து திரும்பி மார்க்கெட் எடுக்கும். எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு மொமெண்டம் காட்டும் மார்க்கெட்ல. இந்த மொமெண்டம் வந்து மோஸ்ட்டா எந்த டைம்ல நடக்கும் அப்டின்னா, நான் கோல்ட்ல மட்டும் ட்ரேட் பண்றதுனால, மோஸ்ட்டா வந்து நான் எடுக்கிற செஷன்லாம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ப்ரீ லண்டன் இல்லன்னா லண்டன் ஓப்பன். அப்படி இல்லன்னா ப்ரீ நியூயார்க் இல்லன்னா நியூயார்க் ஓப்பன். ஸோ இந்த டைம்ல வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல மொமெண்டம் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல இந்த 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 இத ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் இன்டர்னல் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் நல்ல மொமெண்டம் கிடைக்கும். ஸோ அந்த மொமெண்டம்ல நான் என்ட்ரி எடுத்துருவேன். ஏன் அந்த மொமெண்டம்ல எடுப்பேன் அப்டின்னா வந்துட்டு, மொமெண்டம்ல நீங்க என்ட்ரி எடுத்தீங்க அப்டின்னா, நீங்க 1 டே ஃபுல்லா வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்ல. ஜஸ்ட் வந்து அ ஒரு 30 மினிட்ஸ் மேக்ஸிமம் வந்து ஒரு 2 ஹவர்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 300 டூ 400 பிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்க ஈஸியா கேட்ச் பண்ணிடலாம். ஸோ வந்து மொமெண்டம்ல என்ட்ரி எடுத்துட்டோம் அப்டின்னா, நெக்ஸ்ட் ஹையர் ஹை இதான் லாஸ்ட் ஹையர் ஹை கரெக்ட்டா? ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹையர் ஹைக்கு வந்து நீங்க வந்துட்டு எய்ம் பண்ணிட்டு, நீங்க வந்து டார்கெட் பாயிண்ட் செட் பண்ணிட்டு, அ நீங்க செட் பண்ணிட்டு நீங்க ஸ்டாப் லாஸ் வந்து சின்னமா தான் இருக்கும். நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சுட்டீங்கன்னா முடிஞ்சுச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நல்ல ஒரு ரிஸ்க் டூ ரிவார்ட் இருக்க ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க என்ட்ரி எடுத்துருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் இங்க என்ட்ரி. ஓகே. இதுதான் என்னோட டார்கெட்டு அப்புட்ன்னா, இங்க பாருங்க 1:6, 1:7 இது வந்து ரொம்ப நார்மலாவே 1:3க்கு மேல தான் வரும். ஸோ, இதனால பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட ரிஸ்க் டு ரிவார்டுமே பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்டா வச்சுக்க மாட்டேன். நான் வந்து மோஸ்ட்டா வந்து இது மாரி அ அ டைனமிக்கா தான் வச்சுப்பேன். லைக் வந்து ஒரு எனக்கு நெக்ஸ்ட் ஹையர் ஹை வந்து எங்க இருக்கோ, அதுவரைக்கும் நான் எய்ம் பண்ணுவேன். மோஸ்ட்டா ட்ரெண்ட ஃபாலோ பண்ணி. ஸோ, அதனால வந்து மொமெண்டம் நல்லா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நான் வெயிட் பண்ணுவேன். மொமெண்டம் வந்து ஸ்லோவாயிருச்சு அப்டின்னா வந்துட்டு, எனக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கோ, அத வந்து நான் புக் பண்ணிட்டு, பார்ஷியலா புக் பண்ணுவேன். இல்லன்னா மொத்தமாவே புக் பண்ணிட்டு, க்ளோஸ் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் டே வந்து மொ மொ சேம் சேம் ஸ்ட்ராட்டஜி தான். மொமெண்டம் எனக்கு எங்க இருக்கோ, அங்க மட்டும் தான் நான் என்ட்ரி எடுப்பேன். ஸோ, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கு எனக்கு எதனால வந்து ரொம்ப வந்து ஆப்ட் ஆச்சு அப்டின்னா வந்து, ஒரு ப்ராப்ளம்லாம் வந்து நீங்க பாஸ் பண்ணணும் அப்டின்னா வந்துட்டு, இது மாரி சின்ன ஸ்டாப் லாஸா இருக்கும்போது வந்துட்டு, உங்களுக்கு என்னன்னா, நீங்க வந்து ரிஸ்க் வந்து அதிகமா எடுக்கலாம். ரிஸ்க் வந்து இப்போ 1% எடுக்குறீங்க அப்டின்னா, இந்த இடத்துல நீங்க வெறும் 0.5 எடுத்தாலே போதும். பட் வந்து உங்களோட ரிவார்ட் வந்து ரொம்ப பெருசா நீங்க எடுக்கலாம். ரிவார்ட் வந்து உங்களுக்கு பெருசா வந்து உங்களுக்கு ஒரு கிடைக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, அ ஜஸ்ட் ஒரு 3 டூ 4 ட்ரேட்ஸ்லயே வந்து நீங்க பாஸ் பண்ணிடலாம். ரெக்கவர் பண்றதுமே இப்போ அக்கவுண்ட் வந்து ட்ரா டவுன்ல போயிடுச்சுன்னா கூட, நீங்க வந்து ஒரு 1:6, 1:5 ரிவார்ட் இருக்கும்போது வந்து, ஜஸ்ட் ஒரு ட்ரேட் வந்து நீங்க வந்து பாசிட்டிவா எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல்லா அப்படியே வந்து வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்க ட்ரா டவுன்ல போனது வந்து அப்படியே ப்ராஃபிட்டா வந்துரும். ஸோ இதெல்லாம் வந்து என்னோட லாஸ்ட் வீடியோல வந்து நான் சொல்லியிருப்பேன். என்னோட ஃபேஸ் 2வா இருக்கட்டும், இல்ல ஃபேஸ் 1 அக்கவுண்ட் வந்து நான் எப்படி பாஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு, நான் ஒரு கிளியர் வீடியோவா போட்டிருக்கேன். ஸோ அத நீங்க செக் பண்ணலன்னா, நீங்க வந்து அந்த வீடியோ போய் செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து இப்போ ஓகே இதுதான் வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் வந்து பிராக்டிகலா வந்து கோல்ட்ல வந்து இன்னைக்கு வந்து டேட் வந்து 20த் ஜான்வரி. ஸோ 21 ஜான்வரி. ஸோ 20த் ஜான்வரி வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு என்ட்ரி எனக்கு வந்து நான் எடுத்திருந்தேன். ஸோ அந்த என்ட்ரிய வந்து நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஓகே இதுதான் வந்து கோல்டு சார்ட். ஓகே. ஸோ கோல்டு வந்து ஓவராலா வந்து பைல தான் போயிட்டுருக்கு. ரைட். மண்டே ஓப்பன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு பை பை வந்து ஓப்பன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பை கிடைச்சிருந்துச்சு. பட் வந்து எனக்கு வந்து இது ஆக்சுவலி வந்து மிட் நைட்டு. ஸோ, அதனால என்னால ட்ரேட் எடுக்க முடியாது. ஸோ, இங்கே ஒரு ஹையர் ஹை வந்து மார்க்கெட்ல ஃபார்ம் ஆயிருக்கு. ரைட். இது வந்து ஹையர் ஹை. ஸோ, இந்த ஹையர் ஹைக்கு வந்து எது லோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஹையர் ஹை லோ வந்து இதான் ஹையர் லோ. ரைட். இப்போ வந்து மார்க்கெட் வந்து இப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து 50% வந்ததுக்கப்புறம் வாங்கலாம். இல்லன்னா வந்து இந்த ஆர்டர் பிளாக் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பை பண்ணலாம். லைக் நம்ம வந்து ட்ரேட் வந்து என்ட்ரி ஆகலாம் அப்படிலாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பட் நான் எதுக்கு வெயிட் பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட ரூல் படி வந்து ஒரு லிக்விடிட்டி வந்து மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணணும். ஒரு மொமெண்டம் இருக்க டைம்ல வந்துட்டு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணுச்சு அப்படின்னா, மொமெண்டம் கேண்டில் எனக்கு கிடைச்சிட்டாலே நான் என்ட்ரி எடுத்துருவேன். ஓகே. ஸோ
நான் வந்து மேக்ஸிமம் வந்து 30 மினிட்ஸில் தான் போய் லிக்விடிட்டி பார்ப்பேன். ஸோ 30 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க. இந்த ஹை வச்சதுலேருந்து மார்க்கெட் வந்து இந்த ஹை பக்கமே மார்க்கெட் போல. ஃபுல்லாமே வந்து மார்க்கெட் வந்து கன்சால்டேஷன் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த 9:30ங்கிறது வந்து எனக்கு வந்து ஆக்சுவலி வந்து லண்டன் ஓகே சாரி 8:00 வந்து எனக்கு லண்டன் ப்ரீ லண்டன். ஸோ 9:00 வந்து 9:30 வந்து எனக்கு வந்து லண்டன் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ நான் எதுக்கு வெயிட் பண்ணேன் அப்புட்ன்னா, லண்டன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து எந்த ஒரு லிக்விடிட்டியுமே லண்டன் வந்து ஸ்வீப் பண்ணல. இந்த லிக்விடிட்டியோ எதுவுமே ஸ்வீப் பண்ணல. லண்டன் வந்து ஒரு 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 லிக்விடிட்டி வச்சிருந்துச்சு. அத வந்து கரெக்ட்டா 1:00 வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ப்ரீ நியூயார்க். ஸோ ப்ரீ நியூயார்க்ல வந்துட்டு எனக்கு அந்த லிக்விடிட்டி ஸ்வீப் வந்து நடந்துருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து எனக்கு லிக்விடிட்டி ஸ்வீப்பு. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்புட்ன்னா, மேக்ஸிமம் 1 மினிட் இல்லன்னா 3 மினிட்ஸ் தான் பார்ப்பேன். ஸோ 3 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த மொமெண்டம் இருக்கும். இதான் மொமெண்டம் இருக்க கேண்டில். ஸோ வந்து இந்த மொமெண்டம் பார்த்துட்டாலே நான் வந்து மேக்ஸிமம் என்ட்ரி எடுத்துருவேன். பட் நான் வந்து நேத்து வந்து என்ட்ரி எடுக்கல. ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து இன்னுமே கீழ வர சான்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணேன் ஆக்சுவலி. ஏன்னா வந்துட்டு ம் இதுக்கு கீழயுமே 2 லிக்விடிட்டி இருந்துச்சு. ஸோ அந்த லிக்விடிட்டிய ஸ்வீப் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணேன். பட் மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா, திரும்ப வந்து அந்த மொமெண்டம் கேண்டில் வச்சிருந்துச்சுல, திரும்ப வந்து அந்த இதவே வந்து ஸ்வீப் பண்ணிட்டு, திரும்ப மார்க்கெட் வந்து மொமெண்டம் வந்து திரும்பி மார்க்கெட்ல இருந்துச்சு. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து இங்க என்ட்ரி எடுத்தேன் ஆக்சுவலி. ஆல்மோஸ்ட் ஒரு 90 எடுத்தது வந்து இங்க எடுத்திருப்பேன். ஒரு 30 ஓகே 32, 36 பிப்ஸ் வந்து நான் இது பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி நான் எய்ம் பண்றது வந்து இங்க வரையும் எய்ம் பண்ணணும் ஹைக்கு. பட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஸ்லோவா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் வந்து இங்க வந்து கன்சால்டேஷன் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் எய்ம் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, கன்சால்டேஷன் ஆனனால வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த கன்சல்டேஷன் வரைக்குமே நான் வந்து பிரேக் ஈவன் போடல. கீழ வந்ததுக்கப்புறம் வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணிட்டு நான் வந்து இது ஒரு 150 பிப்ஸ் வந்து நான் எய்ம் பண்ணியிருந்தேன். 150 பிப்ஸ் வந்துட்டு கன்சல்டேஷன் ஆனதுக்கப்புறம் இந்த புல் பேக் குடுத்துட்டு மேல போச்சுல்ல, அப்போ வந்து நான் திரும்பி என்னோட இத வந்து பிரேக் ஈவன்ல போட்டேன். மோஸ்ட்டா கோல்ட்ல என்ன நடக்கும் அப்புட்ன்னா, இது மாரி புல் பேக்லாம் வந்து நடக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் ஆக்சுவலி. இப்படி ஒரு மொமெண்டம் கிடைச்சிருச்சு அப்புட்ன்னா, டைரக்ட்டா மார்க்கெட் மேல போயிரும். ஒரு மார்க்கெட் ஷிஃப்ட் குடுத்துட்டு உங்களுக்கு புல் பேக் குடுத்துட்டு, என்ட்ரி குடுத்துட்டு போறது வந்துட்டு ரொம்ப ரேர் கோல்ட்ல. ஸோ அதனால தான் வந்து நான் அந்த மொமெண்டம் பார்த்துட்டாலே நம்ம மேக்ஸிமம் என்ட்ரி எடுத்துருவேன். ஸோ என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் நான் எய்ம் பண்ணது வந்து ஒரு 150 தான். ஏன்னா இங்க ஸ்லோ ஆனதுனால 150லோட க்ளோஸ் பண்ணிட்டேன். இல்லன்னா நான் வந்து நான் எய்ம் பண்ணியிருப்பேன். நான் ஆக்சுவலி இந்த ஹை வரையும் எய்ம் பண்ணலான்னு இருந்தேன். ஆ ஸோ ஸ்லோ ஆனதுனால நான் வந்து 150 வரையும் எய்ம் பண்ணிட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். 150 பீஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இதுவே பார்த்தீங்கன்னா, ஒரு 1:4 ரிஸ்க் டூ ரிவார்ட். ஸோ வந்து இது ஒரு நல்ல ஒரு ரிவார்ட் இருக்க ஒரு இதுதான் என்ட்ரி தான். ஸோ அடுத்த இத பாருங்களேன். அடுத்து வந்து இது வந்து ஏசியா வந்து என்னோட மிட் நைட்ல நடக்குது. இது ஏசியா டோக்கியோ ஓப்பன் டைமு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, அதே தான் நடந்திருக்கும். ஏன்னா, இப்போ வந்து நியூயார்க்க விட வந்துட்டு ஏசியா தான் வந்து கோல்டு வந்து நல்லா பை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்பலாம் வந்து இந்த டோக்கியோ ஓப்பன்ல வந்து ஒரு நல்ல ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்குதோ, அப்பலாம் வந்து மார்க்கெட் வந்து அ ரொம்ப மேல போகுது ஆக்சுவலி. நல்லா பை பண்ணிட்டே தான் போயிட்டுருக்காங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லிக்விடிட்டி வந்து ஆக்சுவலி லிக்விடிட்டிய ஸ்வீப் பண்ணிருக்கு. இதுக்கு முன்னாடியுமே ஒரு லிக்விடிட்டி இருக்கு. இதுவுமே ஒரு 30 மினிட்ஸ் லிக்விடிட்டி தான். இதுவுமே ஒரு 30 மினிட்ஸ் லிக்விடிட்டி. ஓகே. ஸோ 2 லிக்விடிட்டி வந்து மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிட்டு, ஸ்வீப் பண்ண உடனே பாருங்களேன், ஒரு மொமெண்டம் இருக்கும். மொமெண்டம்ங்கிறது ஒண்ணும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு 40, 50 பிப்ஸ் சம்டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நியூயார்க்லாம் வந்து 70, 80 பிப்ஸ் வந்து நல்ல ஒரு புஷ் குடுக்கும். அப்படி குடுத்துச்சு அப்படின்னா, அதான் மொமெண்டம்னு அர்த்தம். ஸோ மார்க்கெட்ல வந்து மொமெண்டம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்போ வந்து நீங்க பை பண்ணலாம். ஏன்னா அந்த மொமெண்டம் வந்து நீங்க ரேண்டமா வந்து ஒரு மார்க்கெட் போயிட்டு இருக்குன்னா, மொமெண்டம் பார்த்துட்டு பை பண்ணக்கூடாது. இது மாரி ஒரு கீ ஜோன்ல வந்து ஒரு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. இது மாரி ஒரு கீ ஜோன்ல வந்து மொமெண்டம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து அங்க தான் வந்து இன்ஸ்டிடியூஷன் இல்லனா பேங்க்ஸ்லாம் வந்துட்டு என்ட்ரி எடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால வந்து இந்த மொமெண்டம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து, ஒண்ணு நீங்க வந்து இங்கேயே கூட என்ட்ரி எடுக்கலாம். இல்லன்னா நான் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ரீட்ரேஸ் ஆச்சுன்னா, நான் என்ட்ரி எடுப்பேன்னா, வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம். சம்டைம்ஸ் மிஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நான் மேக்ஸிமம் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 40 30 டூ 40 பிப்ஸ் ரேஞ்சுல வந்து நான் வந்து ஸ்டாப் லாஸ் இருக்க மாரி நான் வந்து என்ட்ரி எடுத்துருவேன். ஸோ நான் மேக்ஸிமம் இங்க எடுத்திருப்பேன் என்ட்ரி. ஏன்னா இது நல்ல ஒரு மொமெண்டம். ஸோ வந்து நான் மேக்ஸிமம் இங்க எடுத்திருப்பேன் என்ட்ரி. ஸோ 38 பிப்ஸ் நான் எடுக்கல ஆக்சுவலி. இது வந்து மிட் நைட்டு. ஸோ
பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து அ லண்டன் தானே லண்டன்ல சாரி ஏசியா தானே. ஏசியா வந்து பார்த்தீங்கன்னா, மிட் நைட்ல வந்து ஆக்சுவலி நல்ல ஒரு பை போயிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா, இப்ப இப்ப வந்து நீங்க இந்த ஹை வரையும் எய்ம் பண்ணியிருக்கலாம். கரெக்ட்டா. எய்ம் பண்ணீங்கன்னா, இது பாருங்க 270 பிப்ஸ். இது ஆக்சுவலி ஒரு 40 பிப்ஸ் வந்து நீங்க ரிஸ்க் வச்சிருப்பீங்க. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1:7 1:7 கிட்ட உங்களுக்கு ரிவார்ட் கிடைச்சிருக்கும். ஸோ இதனால தான் வந்து நான் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றேன். ஸோ மேக்ஸிமம் நான் வந்து செல் என்ட்ரியே பார்க்க மாட்டேன் கோல்டுல. எப்போ பார்ப்பேன் அப்டின்னா, இப்போ ஒரு 1 ஹவர்லயோ இல்ல ஒரு 4 ஹவர்லயோ வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்துருச்சு அப்டின்னா, லோயர் லோ வச்சுருச்சு. லோயர் லோ வச்சுட்டு லோயர் ஹை வச்சுருச்சு அப்டின்னா, அப்புறம் தான் நான் செல் என்ட்ரி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா, அந்த கிரீன்லாண்ட் இஷ்யூ இல்லன்னா ட்ரம்ப் பேசுறதெல்லாம் வச்செல்லாம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்துட்டு கோல்டு வந்து 5000 மேல போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ, அதனால இப்போதைக்கு நான் வந்து செல் என்ட்ரியே வந்து பார்க்குறதில்ல. ஆக்சுவலி நான் இன்னைக்கு செல் தான் எடுத்தேன். ஏன்னா நியூயார்க்கு வந்து இன்னைக்கு வந்து செல் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ரீசன் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ட்ரம்ப்போட ஸ்பீச் இருந்துச்சு. ஆப்வியஸா வந்து ஒரு பிரசிடென்ட் வந்து ஸ்பீச் குடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க அவங்களோட கண்ட்ரிக்கு அவங்களோட கரன்சிய வந்து பூஸ்ட் பண்ற மாரி தான் ஸ்பீச் இருக்கும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லண்டன் வந்து ஒரு நல்ல பை ஆக்சுவலி கோல்ட்ல. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஓகே 2000 பிப்ஸ் வந்து ஆக்சுவலி பை ஆயிருக்கு லண்டன்ல. அப்போ நான் நெனச்சு லண்டன் இல்ல சாரி ஏசியால. ஸோ அப்ப பாருங்க அதுக்கப்புறம் லண்டன் வந்து ஃபுல்லாமே கன்சல்டேஷன் ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு. நேத்து என்ன நடந்திருக்கோ அதே தான் நடந்திருக்கு. ஆ பிளஸ் வந்து இன்னைக்கு அ ஸ்பீச் இருந்தனால வந்து நான் வெயிட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் வெயிட் பண்ணது வந்து இங்க தான் வெயிட் பண்ணேன். ஸோ நான் வெயிட் பண்ணது இங்க தான் வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணிட்டு நான் என்ட்ரி எடுத்தது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, இன்னைக்குமே அதே தான் நடந்திருக்கும் பாருங்க. ஸோ இது வந்து ஒரு ஏசியாவோட ஹையா? எனக்கு என்ன ஒரு இதுன்னா வந்து ஏசியா ஹை எடுக்கிறதுக்கும் சான்ஸ் அதிகம் தான். பட் வந்து மார்க்கெட் வந்து ஏசியா ஹை எடுக்கல. எடுக்காம இதுக்கு முன்னாடி ஒரு ஹை இருக்குல்ல, இந்த ஹைய வந்து மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிட்டு மொமெண்டம் வந்து குடுத்துருக்கும் மார்க்கெட்ல. இங்க பாருங்க. ஸோ வந்து இது வந்து மொமெண்டம் கிடையாது. கரெக்ட்டா? இந்த பாருங்க. இந்த கேண்டில் வந்து மொமெண்டம் கிடையாது. இதுதான் வந்து 3:00 வந்து எனக்கு வந்து நியூயார்க் ஓப்பன் டைம். ஸோ இந்த நியூயார்க் ஓப்பன் டைம்ல மொமெண்டம் பாருங்க. கரெக்ட்டா லிக்விடிட்டி எடுத்து இதான் என்னோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். என்னோட கீ ஜோன் கரெக்ட்டா? இந்த கீ ஜோன்ல எனக்கு வந்து ஒரு மொமெண்டம் குடுத்த உடனே நான் வந்து என்ட்ரி எடுத்துருவேன் ஆக்சுவலி. ஸோ நான் வந்து 75 கிட்ட என்ட்ரி எடுத்திருந்தேன் ஆக்சுவலி. ஓகே. இல்ல கொஞ்சம் ஓகே. இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தேன். என்ட்ரி எடுத்துட்டு எனக்கு ஒரு 50 பிப்ஸ் வந்து 60 பிப்ஸ் கிட்ட எனக்கு ஸ்டாப் லாஸ் பெருசு தான். பட் நான் எய்ம் பண்ணது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆக்சுவலி 500 பிப்ஸ் நான் எய்ம் பண்ணியிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஓகே. இவ்வளோ தூரம் நான் எய்ம் பண்ணியிருந்தேன். ஸோ இது ரிஸ்க்லாம் பாருங்களேன். இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ரிஸ்க் வந்து 60 தான். பட் வந்து உங்களுக்கு கிடைச்சதுன்னா 500 அப்பன்னா பார்த்துங்க. ஒரு 1:8 1:8 கிட்ட நான் வந்து இன்னைக்கு வந்து நான் வின் பண்ணேன். ஸோ இது வந்து இப்ப நான் வந்து வெயிட் பண்ணி நான் வந்து புல் பேக்ல எடுத்திருந்தாலும் எடுத்திருக்கலாம். பட் எனக்கு வந்து சம்டைம்ஸ் மார்க்கெட் குடுக்கும். சம்டைம்ஸ் மார்க்கெட் வந்து புல் பேக்கே குடுக்காது. ஸோ நீங்க 1 டே ஃபுல்லா வெயிட் பண்ணி உங்களுக்கு புல் பேக்கே குடுக்காம மார்க்கெட் கீழ போயிருச்சுன்னா, அப்போ வந்து உங்களுக்கு சைக்காலஜிக்கலா ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அப்போ வந்து அ தேவையில்லாத பே தேவையில்லாத ஒரு ட்ரேட்ஸ்லாம் எடுத்து நீங்க லாஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் நான் வந்து ஜஸ்ட் ஒரு மொமெண்டம் ஏன்னா உங்களுக்கு தெரியுது. இதுதான் கீ ஜோன் தெரியுது. அங்க மார்க்கெட்ல அ மொமெண்டம் இருக்குன்னு தெரியுது. பிளஸ் இது வந்து நியூயார்க் ஓப்பன் டைம் இல்லன்னா வந்து ப்ரீ நியூயார்க்ன்னு தெரியுது. ஸோ அப்படி தெரியும்போது வந்து வேற கான்ஃபிடன்ஸே தேவை கிடையாது. நீங்க வந்து புல் பேக் வரணும். இல்ல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வரணும். ஸோ இது எதுவுமே எனக்கு தேவை கிடையாது. நான் இங்க இங்க வந்து 2 ஸ்டாப் லாஸ் வாங்குனாலுமே, நான் மொமெண்டம் பார்த்துட்டேன் அப்டின்னா, நான் மேக்ஸிமம் வந்து ஒரு 1% ரிஸ்க் வந்து மேக்ஸிமம் எடுப்பேன். பட் செல் என்ட்ரினால வந்து இன்னைக்கு ரொம்ப கம்மியா தான் எடுத்திருந்தேன். 20 ஒரு 0.25 தான் எடுத்திருந்தேன் ரிஸ்க்கு. ஸோ எய்ம் பண்ணது வந்து 500 பிப்ஸ். ஸோ 500 பிப்ஸ் வந்து எனக்கு அப்படியே கேட்ச் பண்ணியாச்சு. பட் மார்க்கெட் பாருங்க இன்னுமே ஃபாலோ ஆயிட்டு தான் இருக்கு மார்க்கெட். பாருங்க. ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து இன்னைக்கு ட்ரம்ப் வந்து ஸ்பீச் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அ பூஸ்ட் பண்ற மாரி தான் சொல்லியிருந்தாரு. ஏன்னா நேத்து வந்து யுஎஸ் மார்க்கெட் வந்து ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபுல்லா ஃபால் ஆயிருந்துச்சு. ஸோ கண்டிப்பா அத வந்து மேல கொண்டு வரணும் அப்டின்னா, கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ஸ்பீச் வந்துட்டு குடுக்கணும். பிளஸ் வந்துட்டு ஒரு ஸ்பீச் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தா தான் அது மேல போகும். ஸோ அப்போ ஸ்டாக்ஸ்லாம் வந்து இன்னைக்கு திரும்பியுமே ரெக்கவர் ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகம். ரெக்கவர் ஆச்சு அப்டின்னா, கோல்டு வந்து இன்னைக்கு புல் பேக் எடுக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ நான் கொஞ்சம் ஃபண்டமெண்டலுமே வந்து கொஞ்சம் என்னோட சார்ட்ல வந்து நான் கொண்டு வந்து தான் பார்ப்பேன். ஏன்னா மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைல இருக்கும்போது, பைன்னு கண்ண மூடிட்டு ட்ரேட் எடுக்கிறது வந்து சேஃபே கிடையாது. ஏன்னா நான் பாட்டுன்னு இந்த இங்கலாம் வந்து பைன்னு எடுத்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இதுவுமே நல்ல பை தான் ஆக்சுவலி.
பட் வந்து என்னன்னா, இங்க பாருங்க இது நல்ல பை தான். ஆனா வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் பெருசா இருக்கும். எவ்வளோ தூரம் போகும்னு தெரியாது எனக்கு. பட் வந்து எனக்கு தெரியும். எனக்கு ஆக்சுவலி வந்து இன்னைக்கு செல் நடக்குது அப்டின்னா, ஃபண்டமென்டலா வந்து மார்க்கெட் வந்து இன்னைக்கு கீழ தான் போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சனால நான் எடுத்தேன். மேக்ஸிமம் எடுக்க மாட்டேன். பட் வந்து எடுத்தாலுமே ரிஸ்க் வந்து வெறும் 0.25% தான் நான் ரிஸ்க் எடுப்பேன். ஸோ இதுதான் வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணல. மேபி இன் ஃபியூச்சர் நான் வந்து ஒரு கிளியர் வீடியோ வந்து போடுறேன். ஏன்னா, இப்போ எனக்கு இத தவிர்த்து வந்து நான் இப்போ ட்ரேடிங் வந்து பார்ட் டைமா தான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ட்ரேடிங் தவிர்த்து நான் இன்னும் கொஞ்சம் ஃபுல் டைமா வந்து கொஞ்சம் ஒர்க்கும் போயிட்டுருக்கு எனக்கு. ஸோ மேக்ஸிமம் ஒரு 3 டூ 4 மந்த்ஸ்ல வந்து நான் ஃபுல் டைமா ட்ரேடிங் வந்ததுக்கப்புறம், ஒரு நல்ல வீடியோ வந்து என்னோட ஃபுல் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு நல்ல வீடியோவா வந்து நான் போஸ்ட் பண்றேன். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட்